गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான பலன் தான். இருந்தாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இதுவரை குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த 5ஆம் அதிபதி வீட்டில் நம் குரு பகவான் இருக்கும்போது குரு பகவான் தன் சொந்த வீடான தனுஷை 9ஆம் பார்வையாக பார்த்தார். அதனால் நமக்கு யோகம் பாக்கியம் பலமும் வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார், சுக்கிரனுடைய வீட்டுக்கு செல்கிறார். அப்போ ருணரண சத்துருஸ்தானம் என்ற இடத்துக்கு செல்கிறார். அதனால் பயப்படுறதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போகும்போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சந்திரனுக்கு 6ல் குரு பகவான் போகும்போது நமக்கு போராட்டங்கள், இந்த அதாவது ருணரண சத்துருஸ்தானாதிபதிகளும் நமக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை அப்பப்பொழுது நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு சுபிட்சமும் பாக்கியமும் வரக்கூடியதாக இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு தைரிய வீரியங்கள் பாக்கியங்கள் பலங்கள் எல்லாம் வரக்கூடியதாக, வருமானம் தெளிவு பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வருமானங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நல்ல ஒரு தன்மை தான். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதாவது புத பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் சேர்க்கையில் இருந்தார். அதாவது வைகாசி மாதத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான் எல்லாம் 6ல் இருப்பாங்க. அப்போ இவர் வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே தான் போவார். அப்போது இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்துல இந்த தொழில் ஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, அப்போது பாதகாதிபதியாக வரக்கூடியவர் இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது மனக்குழப்பங்கள், சஞ்சங்கள், ஒரு விதமான தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இங்கே நடக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதால் ருண ரண சத்துருஸ்தானம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு உடம்பில் ஒரு விதமான ஒரு மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படும்போது நமக்கு ஒரு கவலைகள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா, சற்று எளிமையான பரிகாரங்களை நீங்கள் முறையாக செய்தீர்களானால் யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடியதாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் சந்திரனுக்கு 6ல் போய் மறையிறது நல்லதானா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதில்லை. அதனால் இங்கே ஒரு சில கடினத்தை கொடுக்கும். நேயர்களே, இந்த இடத்துல ஜீவசமாதி வழிபாட்டுக்கு சென்று நீங்கள் 2 நெய்விளக்குகளை ஏற்றி சுவாமி கும்பிடுவது உங்களுக்கு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும். இப்போது 6ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார் இல்லையா? அப்போ ருணரண சத்துருஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், அந்த 6ஆம் அதிபதி வலுப்பெறுவதால் உங்களுக்கு கடன் மூலியமாக கடன் வரலாம். இல்லை உங்களுக்கு உடல் ரீதியை பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கோவிலில் தாயார் வழிபாட்டையும், நரசிம்மர் வழிபாட்டையும், சுதர்சனர் வழிபாட்டையும் மேற்கொள்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை முறையாக நீ செய்தீர்களானால் உங்களுடைய பாக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் எப்பொழுதுமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ல் போய் மறையிறாருன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பிரச்சனை அப்படின்னா அப்படி இல்லைங்க. குரு பகவான் 6ல் மறையிற தொட்டு இல்லை, 4ஆம் சுகஸ்தான அதிபதியும் 6ல் போய் மறையிறாரு. அப்போ குரு பகவான் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியும் கூட, லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் கூட. இந்த சுகஸ்தான அதிபதி இந்த ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி பலன்களை நாம் பெறுகிறோம் என்பதை பற்றி நாம் சிறு சிறு முறையில் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த கோவில் வழிபாட்டு முறையில் தான் நம்மளை தகுநிலைப்படுத்த முடியும். ஜீவசமாதி வழிபாட்டுக்கு போய்ட்டு ஒரு சுற்றிட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு மனம் தெளிவு கிடைக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும். இப்போ இந்த இடத்துல சந்திரன் இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி தான் சந்திரன். அப்போ சந்திரன் இந்த இடத்துல லக்னத்திலே இருப்பார். அப்போ சந்திரன் இந்த ஜாதகருக்கு மனக்குழப்பங்களை தருவார்னா, அதிகபட்சமாக 8ஆம் அதிபதி ஒரு இடத்துல உட்காரும்போது அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு விதமான மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம் இருக்கும்.
அதில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த இடத்துல வந்து உட்காரும்போது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தங்களை தரக்கூடியவராக இருப்பார். இதனால் கெடுபலன்கள் இல்லை, நம்மளையும் மீறி ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரம், இந்த மாதிரி இருக்கிறவங்க உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதை இவங்கெல்லாம் இருக்கும்போது இதில் ஒரு சின்ன சின்ன ஒரு மனங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன சஞ்சலம் எப்பயுமே இழையோடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சோகம் இழையோடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எல்லாம் செய்கிறேங்க, ஆனால் என்கிட்ட எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை, எந்த ரெமெடிக்கல் இல்லை. அதாவது அண்ணனால் பிரச்சனை, தம்பியால் பிரச்சனை, ஏங்க அண்ணனால் பிரச்சனை, தம்பியால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் காரகம் அதாவது கூட பிறந்த தம்பியோ அண்ணனையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒன்று அண்ணன் தம்பி அப்படின்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, லக்னத்துக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையில் இருக்கிறார். அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை சகோதர ஸ்தானத்தாலேயோ சகோதரிகளாலோ நமக்கு ஒரு விதமான மன அழுத்தங்களையும் சஞ்சலையும் தரக்கூடியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அற்புத சுகங்கள் இல்லாமல் நாம் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகுவான் இருக்கா, செவ்வாய் ராகு சேர்க்கை, சுகம் பலவீனப்படும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜாதகத்தை நம்ம ஒரு முறைக்கு இருமுறை நம்ம ஜாதகம் பார்க்கணும். நம்ம அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் நாம் சிறப்பாக செய்ய செய்ய நமக்கு யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும், நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் இங்கே பரிகாரம் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு தான். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஜீவசமாதி வழிபாட்டை மேற்கொண்டு இருக்கலானால் ஜாதகருக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது என்பதில் துளி ஐயமும் இல்லை.